மேம் மேம் சொல்லுமா. இல்லை மேம், பேசாம வீட்டிலே இருக்கிறதுக்கு ஏதாச்சும் கிளாஸ் போகலான்னு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? என்ன கிளாஸ் போகிற மாதிரி உனக்கு ஐடியா? பேசாம டான்ஸ் கிளாஸ் போவா? டான்ஸ் கிளாஸா? டான்ஸ் கிளாஸ் போனால் கை கால்லாம் வலிக்கும், பரவாயில்லையா? பாட்டு கிளாஸ் போவா? நாங்களாம் கேட்கணுமா இல்லை வேணாமா? சரி, பேசாம அரசியல்வாதி ஆயிடுவா? அதுக்கெல்லாம் பேச்சு திறமை வேணும் கண்ணு. பேசாம ஆக்டர் ஆயிடுவா? ஆக்டர் ஆகிறியா? ஆக்டருக்குலாம் நடிப்பு திறமை வேணுமே, உன்கிட்ட இருக்கா? அப்போ என்னதான் மேம் பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். நான் ஒரு ஐடியா சொல்லுமா? சொல்லுங்க மேம். எந்த கிளாஸ் போனாலுமே நமக்கு குடும்பத்தாருக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். சரியா? நம்ம கிளாஸ் போகிறோம், அந்த தொழிலை எடுத்து பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்தி குடும்பத்தாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன். இப்போ ஆரி கிளாஸ்ன்னு வச்சுக்கோவேன், நீ வந்து வீட்டையும் பார்த்துக்கலாம். நம்ம என்ன இப்போ டைம் எடுக்கிறோமோ, இப்போ 1 வீக்கில் நம்ம செஞ்சு தரோம் அப்படின்னா வீட்டையும் பார்த்துக்கிட்டு நம்ம பிஸ்னஸையும் பார்த்துக்கலாம். யாருக்குமே டிஸ்டர்ப் இருக்காது. ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. சரியா? நம்ம ஷெட்யூல் என்ன ஒதுக்குறோம், இப்போ 3 நாளில் போட்டு தரோமா, 1 வாரத்தில் போட்டு தரோமா, நம்ம சமையல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மீதி உள்ள ரெஸ்ட் டயத்தில் ஆரி போட்டுக்கலாம். சரியா? அது பெரிய ரிஸ்க்கு கிடையாது, வெளியே போய் அலையணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஆர்டர்ஸ் நம்மளை தேடியே வரும். அதை நம்ம ஃபினிஷிங்காக நீட்டாக போட்டாலே போதும், ரெகுலராக ஆர்டர் கிடைக்கும். சரியா? அதையே நீ ட்ரை பண்ணக்கூடாது ஆரி கிளாஸஸை? கரெக்ட் தான் மேம். இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்குது. ஸோ ஆரி கிளாஸ் பெஸ்ட்டு சாய்ஸ். நீங்களும் ஆரி கிளாஸை ஜாயின் பண்ண ரெடியா?